الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் ஜும்மாவுடைய தினத்தில் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் 2026 வருடம் ஆங்கில வருட பெறக்கூடிய ஆரம்ப நாட்களில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு புது வருடம் பிறக்கின்ற போதும் நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த வருடம் நமக்கு நல்ல வருடமாக அமையணும், இந்த வருடம் நமக்கு இனிமையான வருடமாக அமைய வேண்டும். கட்டம் இது எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் குற்ற செயல்கள், மனிதனிடத்திலும் வெளிப்படக்கூடிய தீமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுன்னு சொன்ன, இன்னைக்கு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசுடைய என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்று சொல்லப்படக்கூடிய மத்திய அரசுடைய நிறுவனம், இந்த நிறுவனத்துடைய வேலை என்னன்னு சொன்ன, நாட்டில் நடக்கக்கூடிய குற்ற செயல்களுடைய ஒரு வருடக்கூடிய அறிக்கை என்ன செய்வாங்க, சமர்ப்பிப்பாங்க. இந்த வருடம் எவ்வளவு கொலை நடந்திருக்குது, எவ்வளவு கொள்ளை நடந்திருக்குது, எவ்வளவு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கின்றது என்கின்ற அறிக்கையை ஒவ்வொரு வருடக்கூடிய இறுதியிலும் சமர்ப்பிப்பார்கள். இந்த என்சிஆர்பி சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு வருடமும் சமர்ப்பிக்கக்கூடிய அறிக்கையை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றதே தவிர எந்த வருடமும் எந்த ஒரு குற்றமும் குறைந்ததாக இந்த அறிக்கையில பார்க்க முடியல. கடந்த 2023 வருடத்தை விட 2024 நடைபெற்ற கொலை குற்றங்கள் நாட்டில் அதிகம். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகின்றது என்று அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறது பார்க்கிறோம். இந்தியாவுடைய பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய மாநிலம் எதுவும் கேட்ட உத்தரப்பிரதேச மாநிலம். தமிழகத்திற்கு 4வது இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி எந்த ஒரு குற்றத்தை ஒருவரை இருந்தாலும் இந்த என்சிஆர்பி சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான காரணம் என்ன, குற்றங்கள் நாட்கள் அதிகரிப்பதற்கு மிக இன்னொரு முக்கியமான காரணம், குற்றம் செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் மது போதையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், போதைக்கு ஆளானவராக இருக்கின்றார்கள். அவர்கள் குற்றம் செய்வதற்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவதற்கும் கொலை செய்வது
செய்வதற்கும் குற்றங்கள் இந்த மாதிரி குற்றம் செய்வதற்கு தூண்டுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? அவன் அருந்தக்கூடிய மது, அது தரக்கூடிய போதை என்பதாக இந்த அறிக்கையானது, இந்த அறிக்கைகள்ல தெளிவாக சொல்கின்றார்கள். அப்ப நாம இன்னைக்கு கண் கூட பார்க்கின்றோம். இன்னைக்கு இந்த மது அருந்துவதன் மூலமாக, அந்த மது அருந்தி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? இன்னைக்கு பெரும்பாலும் குற்றம் செய்யக்கூடியவர்கள் கடுமையான ஆயுதங்களை வைத்துக் கொண்டு மக்களுக்கு இடையூறு செய்கின்றார்கள் என்கின்ற இந்த தகவல்களை இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார்கள். நீங்க நம்ம கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? இந்த போதையினால எந்த அளவுக்கு இளைஞர் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, எந்த அளவுக்கு அவர்கள் கொடூரமாக நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கு கடந்த வாரம் தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பயத்தையும் நமக்கு ஏற்படுத்திருக்கிறது இல்லையா? சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க, பேஸ்புக்ல நம்ம பார்த்திருப்போம். திருத்தணி என்கிற ஒரு இடத்துல ஒரு வட மாநிலத்து இளைஞன், ஒடிசாவை சேர்ந்த ஒரு இளைஞன் என்ன செய்யறான், ரயில்ல பயணம் செய்யறான். அப்படி பயணம் செய்யும் போது அவனோடு பயணிக்கக்கூடிய 4 வாலிபர்கள் என்ன செய்யறாங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறாங்க. கையில கடுமையான மிகப்பெரிய ஆயுதங்களை, பட்டா கத்தியை வைத்துக் கொண்டு அந்த இளைஞர்களை தாக்குவதை போன்று என்ன செய்யறான், வீடியோ எடுக்கிறான். கையில கத்தியை வைத்துக் கொண்டு மிரட்டுகிறான். அவங்க விட்டுருங்க, வேண்டாம், இப்படி பண்ணாதீங்கன்னு கெஞ்சிறான். ஆனா அது கேட்காம என்ன செய்யறான், அந்த இளைஞனை இவனுக்கு பயந்து அவன் ரயிலை விட்டு இறங்கி வெளியே போறான். அப்படியே அவனை விடாம அவனை வெளியே துரத்திட்டு போய் அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த கட்டடத்துல அவனை இழுத்துட்டு போய் ஒருத்தர் வீடியோ எடுக்க, மற்ற இளைஞர்கள் பட்டா கத்தியை கொண்டு அவனை கடுமையாக தாக்குகின்றார்கள். அவனுடைய முகத்துல விட்டு விடுது, அவனுடைய வயிற்றுல விட்டுறாங்க, அவனுடைய கால்ல விட்டுறாங்க. அதை பார்க்கக்கூடிய பல பேருக்கு நெஞ்சம் பதறுது. அந்த வீடியோவை பார்த்து பல பேர் தூக்கத்தை தொலைத்து விட்டார்கள். என்னடா இப்படிப்பட்ட கொடூரமான மிருகங்களுக்கு மட்டும் நம்ம தமிழகத்தை வாழ்த்து கொண்டிருக்கிறோமா? அந்த அளவுக்கு ஒரு கடுமையான தாக்குதல். அப்ப கொஞ்சம் கூட இவனுக்கு ஈவு இறக்கம் என்பது இவனுக்கு இல்லையா? ஏன் இந்த மாதிரி செயல்படுற? அந்த அவனை தாக்குவதற்கு ஏதாவது முன்விரோதம் இருக்குதா? இன்னைக்கு ஒரு கொலை சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா ஏதாவது முன்விரோதம் இருக்கணுமா இல்லையா? பெண் தகராறா அல்லது முன் தகராறா அல்லது நில தகராறா? ஏதாவது முன்விரோதம் இருக்கிறது அதுவும் கிடையாது. என்ன காரணத்துக்காக அவனை தாக்குறான்னு சொன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ வெளியிடணுமா? அந்த ரீல்ஸ் வீடியோ மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், அந்த ரீல்ஸ் வீடியோவின் மூலமாக பிரபலமாகணும். இன்னைக்கு இந்த மது தரக்கூடிய போதையை விட, இந்த கஞ்சாவின் தரக்கூடிய போதையை விட இந்த ரீல்ஸ் மோகம் இருக்கிற மக்களுக்கு மத்தியில முஸ்லிம் குடும்பங்களும் விதிவிலக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற மாதிரி ரீல்ஸ்ல பல முஸ்லிம் குடும்பங்கள், புருகா அணிந்த பெண்கள் தங்களுடைய கணவன்மாரோடு சேர்ந்து, தங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு சினிமாவுடைய பிரபலமான ஒரு டயலாக்குக்கோ அல்லது வடிவேலு காமெடிகள் செய்யறாங்க. இவர்கள் வாயை சேர்த்து இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? அது தரக்கூடிய ஒரு போதை, அதன் மூலமா மக்களுக்கு மத்தியில் கிடைக்கக்கூடிய ஒரு பிரபலியம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்திற்காக இன்னைக்கு புருகா அணிந்த பெண்களும் இன்னைக்கு ரீல்ஸ் போடுவது விதிவிலக்கு கிடையாது. அற்பமான அந்த ரீல்ஸ் வீடியோ இருக்காங்க, என்ன செய்யறாங்க, அந்த இளைஞனை கொடுமையாக தாக்கின்றார்கள். உடம்புல 70க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்கள். பார்க்கும்போது நம்ம தமிழகத்துலதான் வாழ்றோம்னா ஏன் இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்து கொண்டார் சொன்னால் அதற்கு பின்னணி காரணம் என்ன? அவர்கள்ட்ட இருந்த அந்த கஞ்சா, மது போன்ற போதை வஸ்துக்கள் அதை உட்கொண்டதின் காரணமாக என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஈவு இறக்கம் இல்லாம மனித தன்மையற்று ஒரு மிருகத்தை போன்று நடந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? அவன் போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆனாதின் காரணம். இந்த போதை உள்ள போயிடுச்சுன்னு சொன்ன அந்த ஈவு இறக்கம் என்கின்ற அந்த தன்மையெல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துள்ளது. இந்த மாதிரி மிருகத்தனமாக நடப்பதற்கு காரணம் என்ன? இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளான ஒரு காரணம் என்று செய்யறாங்க, இன்னைக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இன்னைக்கு இந்த மதுவின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நீங்க விபத்துகள் நினைக்கிற இந்தியாவில மட்டும் ஒவ்வொரு வருடமும் இந்த விபத்துகளின் மூலமாக கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் மரணிக்கின்றார்கள். கடந்த வருடத்தில் மட்டும் 1,30,000 பேரு சாலை விபத்துகள்ல மரணித்திருக்கின்றார்கள். அதுக்கு பெரும்பாலான காரணம் என்ன? ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ங்கிறான்.
குடித்து விட்டு சில வாகனங்களை இயக்குவதுதான் சாலை விபத்துகளுக்கு பெரும்பாலான காரணமாக இருக்கின்றது. இப்படி நாட்டில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்களாக இருந்தாலும் சரி, நீங்க வீடுகளை பூட்டிட்டு வெளியே போக முடியல, இன்னைக்கு வீடுகளை புகுந்து பூட்டை உடைத்து இன்னைக்கு கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து பார்க்கிறோம். இப்படி எல்லா குற்ற செயல்களுக்கும் அடிப்படை காரணமாக பின்னணியாக எது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த மதுவுதான் முக்கியமான, மதுவினால் ஏற்படக்கூடிய போதைதான் முக்கிய காரணமாக இருக்குது. அவனை இந்த குற்ற செயலை செய்வதற்கு தூண்டுகோலாக அவனுக்கு தைரியத்தை தரக்கூடிய ஒரு அம்சமாக மது இருக்கின்றது என்பதை என்ன செய்யறாங்க இன்னைக்கு நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். அப்ப இந்த மதுவுக்கு எதிராக இன்னைக்கு தேசம் எடுத்திருக்க நடவடிக்கை என்ன? இன்னைக்கு மதுவிலிருந்து இன்னைக்கு மக்களை மீட்டெடுப்பதற்கு அரசாங்கங்கள் இன்னைக்கு மதுவுக்கு தடை விதிக்கின்றதா அல்லது மதுவை அரசாங்கமே இன்னைக்கு விற்பனை செய்கின்றதா? இன்னைக்கு மதுவின் மூலமாக தமிழக அரசுக்கு மட்டும், உலகம் முழுவதும் இல்ல, தமிழக அரசுக்கு மட்டும் ஒவ்வொரு வருடமும் கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன? கடந்த 2023-24 வருடத்தில் மட்டும் தமிழக அரசுக்கு இந்த மதுவின் மூலமாக, டாஸ்மாகின் மூலமாக தமிழகம் முழுவதும் 4000 டாஸ்மாக் இருக்குது. அந்த டாஸ்மாகின் மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட 48,000 கோடி வருமானத்தை அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த டாஸ்மாகின் மூலமாக வருமானம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அரசுக்கு இவ்வளவு வருமானம் கிடைக்குது, அரசாங்கம் இந்த மதுவுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. அப்போ 48,000 கோடி அளவுக்கு மது விற்பனையாகும் சொன்னால் அப்ப எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில இந்த மது பழக்கம் தலைநிறுத்தாது என்பதை நம்மால பார்க்க முடியுதா இல்லையா? நீங்க புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நேற்று நடந்திருக்க பார்த்திருப்போம். ராத்திரி 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து புத்தாண்ட வரவேற்கிறாங்களே, இந்த வரவேற்புல முக்கியமான அம்சம் கேட்ட மது குடிக்கிறது தான். மதுவை சாராயத்தை குடிச்சிட்டு நடுவோட்டில் ஆடிக்கொண்டு 12 மணி ஆன உடனே காற்று கூச்சல் போட்டு ஹாப்பி நியூன்னு கத்துறாங்க. அந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? முக்கியமா மதுதான், சாராயம் குடிக்கிறது நோக்கம். அதாவது ஒரு புத்தாண்டு வருமானம் மட்டும் மற்ற சராசரி நாட்கள்ல 100 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகுதுன்னு சொன்னா அந்த புத்தாண்டு இரவுகள்ல மட்டும் 158 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆகுது என்ன செய்வாங்க புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அப்ப எந்த ஒரு கொண்டாட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, குடி இல்லாத கொண்டாட்டங்கள் இன்னைக்கு இல்லவே கிடையாது. புத்தாண்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, தீபாவளி பண்டிகைக்கு மட்டும் தமிழகத்துல ஒரு நாள் 750 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை இருப்பதாக தகவல் தெரிவிக்குது. அப்ப இந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில மதுவுடைய தாக்கம் இன்னைக்கு தலைவிரித்தாருன்னு சொன்னா என்ன காரணம்? இன்னைக்கு படிக்காதவங்க முட்டாப்பையை மட்டும்தான் குடிக்கிறாங்க. படித்தவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு சோசியல் ட்ரிங்க்னு சொல்றாங்க, ஒரு நாகரிகமான ஒரு பழக்கமாக இன்னைக்கு குடிப்பழக்கம் காணப்படுது. 4 இளைஞர்கள் கூட்டிட்டாங்கன்னு சொன்னா உடனே குடிப்பதுதான் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்கின்றது. இன்னைக்கு சினிமா நட்சத்திரங்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளா இருந்தாலும் சரி, நீதிபதிகளா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் காணப்படக்கூடிய இந்த பழக்கம் என்ன? குடிப்பழக்கத்திற்கு எல்லாருமே அடிமையாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதனாலதான் இந்த மதுவின் மூலமாக நாளுக்கு நாள் நாட்டில் குற்றச்செயல் அதிகரிப்பதும், இந்த மதுவின் மூலமாக விபத்துகள் ஏற்படுவதும், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பதற்கும் அடிப்படை காரணம் தீமைகளுடைய பிறப்பிடமாக, தீமைகளின் தாயாக இருப்பது எது? இந்த மதுதான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட அந்த மதுவுக்கு எதிராக இந்த மதுவை ஒழிப்பதற்கு அரசுல ஏதாவது திட்டம் இருக்கிறா? இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் அமெரிக்காவில மட்டும் ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் அவர்களுக்கு பாலியல் அத்துமீறல் நடக்குது. அதற்கு காரணம் அவர்கள் அந்த பாலியல் அத்துமீறல் ஈடுபடக்கூடியவர்கள் பெரும்பாலான மக்கள் மது அருந்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று செய்யறாங்க அந்த நாட்டுடைய ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இப்படி எல்லா தீமைகளுக்கும் பிறப்பிடமா இருக்கக்கூடிய இந்த மது, இதை ஒழிப்பதற்கு தமிழக அரசு மட்டும் உலகம் முழுவதும் ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதை தடுக்க முடியுமான்னு கேட்டா எந்த நடவடிக்கையின் மூலமா இதை கட்டுப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? அரசாங்கங்கள் இன்னைக்கு மதுவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? பார்த்தா வேடிக்கையான ஒன்று. இந்த மதுவிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு அரசுடைய திட்டம் என்ன? மது பாட்டில்கள்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறான், லிக்கர் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது என்ற ஒற்றை வார்த்தையை பிரிண்ட் பண்ணி அதை மக்களுக்கு மத்தியில் விற்பனை செய்யறான்.
இந்த ஒற்றை வார்த்தையின் மூலமா, ஒரு வரியின் மூலமாக மது விற்பனையை தடுக்க முடியுமா? மது குடிப்பதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க முடியுமான்னு சொன்னா ஒரு காலமும் முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவிலேயே மூழ்கி கிடந்த மிகப்பெரிய ஒரு சமூகத்தை, பீப்பாயிலாகவே மடா குடியர்களாக இருந்த மிகப்பெரிய ஒரு சமூகத்தை அதிலிருந்து இன்னைக்கு மீட்டெடுத்தார் என்ற வரலாறு நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோமா இல்லையா? எதன் காரணமா அவரால் மீட்டெடுக்க முடிந்தது? அல்லாஹ் நான் இறையச்சம், அல்லாஹ் மறுமையில கண்டிப்பான் என்கின்ற ஒரு சிந்தனையை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதன் மூலமாக தவிர எந்த ஒன்றின் மூலமாகவும் அதுவிலிருந்து மக்களை மீட்டெடுக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்யறோம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல இஸ்லாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்த அந்த காலகட்டத்துல மது முற்றிலுமாக தடை செய்யப்படவே இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் நபி தோழர்களுக்கு மது அருந்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்துச்சு. அப்ப என்ன செய்தாங்க, தொழுகையில வரும்போது மது அருந்தியுள்ளாக தொழுகைக்கு வந்து என்ன செய்யறாங்க, தொழுகையில குர்ஆன் வசனங்களை ஓதுவதற்கு பதிலாக மது அருந்து விட்டு தவறாக ஓத ஆரம்பித்து விட்டார்கள். தொழுகையிலே மது அருந்து விட்டு ஓத ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், தொழுகைக்கு வரும்போது என்ன செய்யாதீங்க, மது அருந்தாதீங்க, ஆரம்பித்தாதான் தடை. தொழுகைக்கு வரும்போது மது அருந்தக்கூடாது என்கின்ற தடைதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னர் காலகட்டத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக மதுவை தடை செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய அத்தியாயத்துல வசனங்களை இறக்குறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லமு, ஈமான் கொண்ட மக்களே, மது, சூதாட்டம், பலிப்பீடம், அதாவது குறி கேட்பதற்கான அம்புகள், ரிஜிசுன் மின் அமலி ஷைத்தான், இது அருவருப்பான ஒரு காரியம் மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்லி காட்ட மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய நடவடிக்கை. எது நீங்க மது அருந்துறீங்களா, மது அருந்துவதாக இருந்தாலும் சரி, நீங்க போதை பழக்கத்துக்கு ஆளாகுவதும், நீங்க மக்களுக்கு குறி கேட்பதும், இது ரிஜிசுன், இது ஒரு அருவருப்பான காரியம், இது ஷைத்தானுடைய நடவடிக்கை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வசனத்தை இறக்கிட்டு எனவே இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்ற ஒரு வசனம் திருமறை குர்ஆன்ல இறக்கி அருளப்பட்ட உடனே என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டன ஒரு அறிவிப்பாளரை விட்டு மக்களுக்கு மத்திய அறிவிக்க சொல்றாங்க. உடனே ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்யறாங்க, மதீனாவுடைய வீதிகள்ல போய் மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வசனத்தை இறக்கிட்டான், மது அருந்துவது இன்னொரு ஹராம் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்யறாங்க. அந்த அறிவிப்பாளர் வெளியிடுறாங்க. அந்த நேரத்துல சொல்றாங்க, முஸ்லீம்ல 4006வது செய்தியாக பார்க்கிறோம், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வசனம் இறங்கப்பட்ட அந்த நாள்ல யாருடைய வீட்டுல, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுல வச்சு மக்களுக்கு மதுவை பரிமாறி கொண்டிருக்கிறாங்க. யார் இவர்களெல்லாம் மிகப்பெரிய நபி தோழர்கள். யாரு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா மிகப்பெரிய நபி தோழர்கள். அவங்க என்ன செய்யறாங்க, இந்த வசனம் இறக்கக்கூடிய அந்த நேரத்துல வீட்டுல மது பாட்டி இது மது விரும்பி நடந்துட்டு இருக்குது, எல்லாருக்கும் மதுவை ஊத்தி ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல வெளியே ஒரு சத்தம் கேட்ட உடனே அனஸ் பின் மாலிக் என்ன செய்யறாங்க, வெளியே எட்டி பாக்குறாங்க. வெளியே எட்டி பார்த்தா ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறாரு, இன்று மது ஹராம், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மதுவை ஹராமாக்கி விட்டான் என்கின்ற செய்தியை அறிவிப்பாளர் சொன்ன உடனே அந்த அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க, அந்த அறிவிப்பாளர் அந்த செய்தியை சொன்ன மாத்திரத்துல மதீனாவுடைய வீதிகள்ல மது ஆழ ஓடியதை நான் பார்த்தேன். எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, இந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட உடனே தன்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பீப்பாயில் இருக்கக்கூடிய மதுவை என்ன செய்யறாங்க, மதீனாவுடைய வீதிகள்ல ஊற்றுகின்றார்கள். அபூ தல்ஹா அனஸுக்கு சொல்றாங்க, அனஸே நம்முடைய வீட்டில் இருக்கிற மது வெளியே ஊத்திரு, அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று சொன்ன மாத்திரத்துல மடா குடியர்களாக உள்ள நபி தோழர்கள் அதை விட்டு விடுபடுவதற்கு என்ன காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஏற்படுத்திய அந்த இறை அச்சம் தான். இது மது அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், மறுமையில் அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான் என்கின்ற அந்த இறை அச்சம் இருந்த காரணத்தினால் மட்டும்தான் மிகப்பெரிய கேடுகட்ட இந்த பழக்கத்தில் இருந்து அவர்களை விடுபட செய்தது. அப்ப இன்னைக்கு நம்ம முஸ்லிம்ல பார்க்கிறோம், இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இன்னைக்கு பல பேர் குடிக்கு ஆளாயிருக்கிறாங்கன்னு சொன்னால், குடிக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொன்னால், அவர்கள் அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை இறையச்சம் தான். அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் மறுமையில தண்டிப்பான் என்கின்ற இந்த சிந்தனையை ஏற்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான்
மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க முடியுமே தவிர வேற எந்த வழியும் தடுக்க முடியாது. நீங்க நம்ம மதுவுடைய அந்த விஷயம் நம்ம சாதாரணமா பார்க்கிறோம். அதனுடைய மார்க்கத்துல இந்த மதுவுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பழக்க வழக்கத்துக்கு எதிராக எந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை செய்தாங்க என்பதை நாம ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க, குல்லு ஸராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராமுன், அதாவது போதை தரக்கூடிய எந்த உண்டும் அது தடை செய்யப்பட்டதாகும். மதுவுல மட்டும்தான் போதை இருக்குது, அது மட்டும்தான் ஹராமா? போதை தரக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கஞ்சாவாக இருந்தாலும் சரி, அது அபீனாக இருந்தாலும் சரி, ஹராயினா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் குர்ஆன்ல ஆதாரங்களே கேட்பாங்க சில பேர். மதுவை தானே அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான், இந்த கஞ்சாக்கு ஆதாரம் இருக்குதா, இந்த ஹராயினுக்கு ஆதாரம் இருக்குதா என்று கேட்பாங்க. சொல்லிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில போதை தரக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, மதுவை தவிர்த்து எது போதை தருவோ அது அத்தனையும் அது ஹராம் என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்ததான ஹதீஸ்களை பார்க்கிறோம். அபு மூசா அல் அஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டிற்கு என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக அபு மூசாவை அவர்கள் அனுப்புறாங்க. அவங்க யமன் நாட்டுக்கு போயிட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க யமன் நாட்டுல ஒரு காட்சியை பார்த்தோம். அங்க என்ன செய்யறாங்க, அந்த பகுதி மக்கள் பார்லியில் இருந்தும் தேனில் இருந்தும் செய்யப்பட்ட ஒரு பானம், அதுக்கு பேர் அல் மிஸ்ர். அந்த பானத்தை நாங்க அருந்தலாமா? அந்த மக்கள் அதை அருந்ததை நாங்க பார்க்கிறோம், அந்த பானத்தை நாங்க அருந்தலாமான்னு செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த பானம் அருந்துவதன் மூலமாக உங்களுக்கு போதை ஏற்படுதா, ஒரு விதமான மயக்கம் ஏற்படுதான்னு சொல்ல கேட்கிறாங்க. ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பானத்தை அருந்தினால் எங்களுக்கு ஒரு விதமான ஒரு மயக்கம் கிடைக்குது என்று சொன்ன உடனே அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொல்றாங்க, போதை தரக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி அது ஹராமுன், அது தடை செய்யப்பட்டதாகவும், இதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிடுவதை பார்க்கலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இதை தடை செய்யறாங்கன்னு சொன்னா, போதை தரக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அது அதிகமாக அருந்தினாலும் போதை தரம் இருந்தால் அதை குறைவாக சாப்பிடுவதும் ஹராம் தான். இந்த போதை நிறைய குடிச்சாதான், 200 மில்லி குடிச்சாதான் நமக்கு போதை வரும், ஒரு 50 மில்லி குடிச்சா என்ன தப்புன்னு கேட்கலாம் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்ல அதையுமே தடை செய்யறாங்க. அதிகமான ஒன்றை உட்கொண்டுதான் போதை வரும் என்று சொன்னால் குறைவாக சாப்பிடுவதும் ஹராம் செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதைக்கு எதிராக கடுமையான முறையில எச்சரிக்கை செய்வதை நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு சொல்லான்னு சொன்னா, லா எதுகுல் ஜன்னா, அவன் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். 4 விதமான மனிதர்களை குறித்து ரசூலுல்லாஹ் செய்றாங்க, இவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த 4 பேர் யாரு? முதலாவது பெற்றோருக்கு மாறு செய்பவன், அவன் ஒரு காலத்துல சொர்க்கத்துக்கு போக மாட்டான், பெற்றோர்களுக்கு நோவினை செய்பவன். 2வது சூனியத்தை யார் உண்மை என்று நம்புகின்றானோ, சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கின்றது யார் நம்புகின்றானோ அவனும் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான் சொல்றாங்க. அடுத்து நிரந்தரமாக மது அருந்துபவன், யார் மது பழக்கத்தை கைவிடாம நிரந்தரமாக மது அருந்தி கொண்டே இருக்கின்றானோ அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வதை நாம பார்க்கிறோம். கண்டிப்பா இந்த மது அருந்தக்கூடிய அந்த பழக்கம் இருக்குதுன்னு சொன்னா, மூமினாக இருக்கும்போது முஸ்லிமாக இருக்கும்போது அந்த பாவத்தை ஒரு காலமும் செய்ய முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யறான்னு சொன்னா, விபச்சாரம் புரிகின்ற போது அவன் மூமினாக இருக்கக்கூடிய நிலை விபச்சாரம் செய்ய மாட்டான். விபச்சாரம் இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது, அதை ஒருத்தன் தடையை மீறி செய்யறான்னு சொன்னா அவன் மூமினாக இருந்துட்டு சில காஃபிரா இருந்து கூட செய்யறான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான்னு சொன்னா விபச்சாரம் செய்யும் போது அவன் மூமினாக இருக்கல. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தன் திருடுறான்னு சொன்னால் அடுத்தவனுடைய பொருளை ஒருத்தன் திருடும் போது அவன் மூமினாக இருக்கின்ற நிலையில அந்த திருட்டை அவன் செய்ய முடியாது, திருடும் போது அவன் காஃபிராக மாறி போய் விடுவான். அந்த லிஸ்ட்ல எதை சேர்க்கிறாங்க? மதுவையும் ரசூலுல்லாஹ் சேர்க்கிறாங்க. ஒருத்தன் மது அருந்துறான்னு சொன்னா, ஒருத்தன் குடிக்கிறான்னு சொன்னான், குடிக்கும் போது அவன் மூமினாக இருக்கின்ற நிலையில அவன் குடிக்க முடியாது. அவன் குடிக்கிறான்னு சொன்னா மார்க்கத்தை விட்டு வெளியே போய் காஃபிராக இருந்த நிலையில அவன் குடிக்கிறான் என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதுவுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளை செய்யக்கூடிய இந்த செய்திகளை
ஹதீஸ்கள் நம்ம பரவலாக பார்க்கிறோம். அப்ப முஸ்லிமாக இருக்கக்கூடிய நம்மிடத்துல இந்த மது பழக்கம் மறவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு பல முஸ்லிம்கள் இடத்துல பள்ளிவாசலோட தொடர்புல இருக்கக்கூடிய மக்கள் வேணும்னு சொன்னால் இந்த மதுவுல இருந்து விலகி இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்களை பார்க்கிறோம், இந்த பள்ளிவாசலோட தொடர்பு இல்லாதவர்கள், தொழுகையோட தொடர்பு இல்லாதவர்கள், பிற சமூக மக்களோடு சேர்ந்து இன்னைக்கு குடிக்கு அருமையாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட மக்களை மனுஷனும் இந்த மது பழக்கத்துல இருந்து நாம மீட்டெடுக்கணும். ஏன்னு சொன்னா சமூகத்துல நடக்கக்கூடிய அனைத்து தீமைகளுடைய பிறப்பிடம் அடிப்படை காரணமாக இந்த மதுதான் இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீனுடைய சாபத்தை பெற்று பெறக்கூடிய சில சொல்றாங்க. மதுவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு சொல்றான்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் செவியேற்றிருக்கின்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு செய்தியை நேரடியாக வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்லி காட்டாங்க, மது முழுமையாக அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட ஒன்று. ஒருத்த மதுவை அருந்துறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சாபத்தை தான் அவன் அருந்து கொண்டிருக்கின்றான் என்று செய்யறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு செய்தியை வாங்கி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. செய்தி என்ன? மது என்பது அல்லாஹ்வினால் முழுக்க முழுக்க சபிக்கப்பட்ட ஒன்று. எந்த அளவுக்கு சொன்னா, யாரெல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான், மதுவை யார் பிழிந்து கொடுக்கின்றானோ, மதுவை பிழிகிறான் இல்லையா, தனக்காக பிழிந்தாலும் சரி, மற்றவருக்கு பிழிந்து கொடுத்ததாக இருந்தாலும் சரி, இருவரையும் அல்லாஹ் சபிக்கிறான். மதுவை சுமந்துட்டு போறான, தனக்காக அவன் சுமந்து சென்றாலும் சரி, டாஸ்மாக்களை வாங்கிட்டு இடுப்புல சொல்லிட்டு போறான, தனக்காக வாங்கினாலும் சரி, பிறருக்கு வாங்கிட்டு போகக்கூடியவனாக இருந்தாலும் சரி, இருவரையும் அல்லாஹ் சபிக்கின்றான். மதுவை யார் வாங்குறானோ, தனக்காக வாங்கினாலும் சரி, பிறருக்காக வாங்கி அவரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளா. இப்படி மது சம்பந்தமாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, நீ மது கடைகளை வேலை செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு டெலிவரி பண்றாங்களே, ஃபுட் டெலிவரிங்க போல உணவு டெலிவரி பண்ணா தவறு கிடையாது. மதுவை வாங்கி டெலிவரி பண்ணன்னு சொன்னா அதுவும் மார்க்கெட்ல தடுக்க அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத் தரக்கூடிய செயல் என்ன செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மது குறித்து தொடர்ச்சியாக பல எச்சரிக்கையை செய்வதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இஸ்லாத்துல இந்த கடுமையான இந்த தீங்கான மதுவை விட்டு விலகி இருக்கக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்யும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மதுவின் மூலமாக சமூகத்தில் ஏற்படக்கூடிய மிக கடுமையான பாதிப்புகள் என்ன, எந்த அளவுக்கு இது ஒரு சமூக தீமை என்கின்ற செய்திகளை பார்த்தோம். இஸ்லாமிய மார்க்கம் மதுவுக்கு எதிரான மிக கடுமையான போர்க்கை மேற்கொள்கின்றது. மதுவை அருந்தக்கூடியவனுக்கு மறுமையில கிடைக்கக்கூடிய தண்டனையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன தண்டனை கிடைக்கும் சொன்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் நம்ம பார்க்கிறோம். அதாவது போதை பொருட்களை தொடர்ந்து ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், யார் சொல்லி அவன் கேட்கல, தௌபா செய்து அவன் திருந்தல. மது அருந்தக்கூடிய உலகத்துல தௌபா செய்து திருந்திட்டா அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சுக்குவான். ஆனா மது அருந்திய நிலையிலேயே அவன் மரணிச்சுட்டான், அல்லாஹ்விட்ட தௌபா செய்யல, சாவர வரைக்கும் குடிக்கக்கூடியவனாக இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு தீனுக்குள் கபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை அல்லாஹ் அருந்த கொடுப்பதற்கு அல்லாஹ் உறுதிமொழி கொடுக்கிறான். அப்புறம் சஹாபாக்களுக்கு அது புதுசா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரே, தீனுக்குள் கபால் என்றால் என்ன, அது எந்த மாதிரியான பானம் என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் போது அப்ப சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தீனுக்குள் கபால் என்றால் என்ன தெரியுமா, நாளைக்கு மறுமையில நரகவாசிகள் எரிந்து கொண்டிருப்பாங்களே, அந்த நரகவாசியின் உடம்பிலிருந்து வரக்கூடிய சீல் சலம், அந்த சீல் சலத்தை அல்லாஹ் என்ன செய்வான், இந்த உலகத்துல மது அருந்தக்கூடியவர்களுக்கு நாளைக்கு மறுமையில புகட்ட கொடுப்பான். அதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை என்று செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க, இந்த உலகத்துல ஒருத்தவங்க உடம்புல இருந்து ஒரு புண்ணுல இருந்து சீல் வடிஞ்சா நமக்கு பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கும். நம்ம பக்கத்துல கூட நம்ம போக மாட்டோம், அதான் கையால தொடுவோமோ தொட மாட்டோம். ஆனா மறுமையில நரகத்துல அந்த நெருப்புல ஒரு மனிதன் வேதனை செய்யப்படும் போது அவனுடைய உடம்புல இருந்து எந்த அளவுக்கு சீல் சலம் வடியும், அந்த சீல் சலத்தை அல்லாஹ் அவனுக்கு இந்த உலகத்துல குடிக்கக்கூடியவர்களுக்கு
குடிக்க கொடுப்பான். அதுதான் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்கன்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு இந்த மது என்கின்ற இந்த பாவத்தில் நாம விலகி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறேன் என்பதை உணர்ந்து, இந்த மது என்கின்ற இந்த கொடுமையான சமூக தீமையிலிருந்து நாமளும் விலகி இருந்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களும் இந்த தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஒரு சில அறிவிப்புகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறும். ஆண்களும் பெண்களும் திரளாக கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். என்ற உங்களுடைய ஜும்மா வசூலை இந்த பள்ளிவாசலுடன் அர்ப்பணிப்பதற்காக வாரி வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழாய்க்கு ஆகுதா? குழாய்க்கு